திடீர்னு பிடுங்கினா பார்வையை கொடுத்துட்டு பிடுங்குற மாதிரி தானே. திடீர்னு உலகமே இருண்டு போன மாதிரி ஆகிடும்ல. அப்போ நான் இதிலேருந்து வெளியே வரேன். ஒவ்வொரு வாட்டியும் வெளியே வரேன். மறுபடியும் ஏமாந்துறபடியும் மறுபடியும் நான் இதில் ஃபாலோ ஆகிற என்னோடய எமோஷனை வீக் ஆக்காதபடியும் நான் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்றது தான் நான் நினைக்கிறேன். சரிங்களா? சரி, ஆக நீ இதிலேருந்து எப்படி வெளியே வந்த அப்படின்னா, அது கடன் மாதிரி தான். நான் கடனை அடைச்சிட்டேன். ஒரு 2 கோடி ரூபா கடனை அடைச்சிட்டேன்னா, எப்படி நீங்கள் அடைச்சிங்கன்னு ஒருத்தன் வந்து கேட்டேன்னா எனக்கு தெரியாது. நிறைய இடத்துல பொய் சொல்லியிருப்பேன், சில பேரை ஏமாற்றிருப்பேன், சில பேருக்கிட்ட வந்து கால அவகாசம் வாங்கியிருப்பேன், சில பேருக்கு தரேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஒரு கதையை சொல்லியிருப்பேன். சரிங்களா? சில சமயம் வீடை பூட்டிட்டு ஓடிட்டுருப்பேன், ஊருக்கு விட்டே ஓடி இருப்பேன், 6 மாதம் கழித்து திரும்பி வந்திருப்பேன். இவ்வளோத்தையும் கடனை முடிக்கிறதுக்கு ஒரு 8 வருஷம் 9 வருஷம் ஆக்கியிருப்பேன். சரிங்களா? மொத்தம் கடனை அடைச்சிட்டேன். புரியுதுங்களா? எப்படி அடைச்சேன்னு எனக்கே தெரியாதுங்க. பைத்தியகாரத்தனமாக தான் இருந்தேன். ஒரு ஃபோன் ரிங் அடிக்கும், எவனுக்கோ ஒருத்தனுக்கு அடிக்கும். இன்றைக்கி எல்லாம் கடனை முடிச்சிட்டேன். எவனோ ஒருத்தனோட ஃபோன் ரிங் அடிக்குது. நான் அன்றைக்கி வச்சுருந்த ஃபோனோட ரிங்டோன் அது. இன்றைக்கி அதை கேட்டால் நான் பயப்படுறேன். நான் ஏன் பயந்தேன்? ஐயோ அந்த ரிங்டோனில் ஏன்டா இதை வச்சு அப்படின்ற மாதிரி எனக்கு படபடன்னு ஆகும்.